வணக்கம் மக்களே. நாளைக்கு 16ஆம் தேதி மண்டே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் முடிஞ்சது நிஃப்டி 50. மண்டே நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பிரகாரம் இங்கேருந்து S1 சப்போர்ட்டை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட்டு அங்கே போய் தான் நிற்கும். ப்ளஸ் அங்கே தான் 200 SMA சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா R1 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு 300 350 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஆல்ரெடி க்ளோஸ் ஆனது வந்து சென்ட்ரல் பிவட் இதுக்கெல்லாம் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து 20 SMA, 50 ரெட் கலர் இருக்கிறது 50, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது இது 100. இப்போ ஆல்ரெடி 250க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகும். ப்ளஸில் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்டு 150. இங்கே தான் அடுத்து இது 200 SMA இருக்குது. 200 250 பாயிண்ட் ப்ளஸில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா அதுவும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் போர், இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனது, பல ரீசன் இருக்குது. ப்ளஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இது இது S2ல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா சப்போர்ட் 1 இதை பிரேக் பண்ணி 250 ப்ரீவியஸ் டே லோ அதையும் தாண்டிச்சுன்னா 200 SMA 450 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டிச்சுன்னா 570 பாயிண்ட்டு CPR இண்டிகேட்டர் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் 1% வந்து நாளைக்கு ப்ளஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 15 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கேண்டீன் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 50 SMக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் நாளைக்கு இதுக்கு மேலே ப்ளஸில் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே போய் இதுன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் ஆக பொறுத்து 550 600 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகும். 1% மினிமம் வந்து ப்ளஸில் தான் போய் முடியும். பாருங்க, இது சும்மா என்னோட அனலைசிங் மட்டும்தான். பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. பேசிக்காகவே வந்து மண்டே ஃப்ரைடே 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரேட் எடுங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. முதல் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் இப்படி இருந்தாவே போதும். மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் வெளியே வந்துடணும். மார்க்கெட்டில் ஃபுல் டே 6 மணி நேரமும் உட்காந்துருக்கக்கூடாது. ஓகே, பார்ப்போம் நாளைக்கு எப்படி நம்ம கணிச்ச பிரகாரம் மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே வருதான்ட்டு. தேங்க்யூ.